டீச்சர் எழுதிக்கீங்க. ஐ ஹவ் பீன் a டீச்சர். இதுக்கு என்ன அர்த்தங்க? டீச்சராக இருப்பேன். இல்ல, ஐ ஹவ் பீன் a டீச்சர். இருந்து கொண்டிருக்கிறேன். இல்ல, இருப்பேன். இருந்திருக்கிறேன். ஓ, have been. Okay, sorry sir. பாருங்க, இருந்து இருந்து இருக்கிறேன். ஓகே, ஐ ஹவ் பீன் a டீச்சர் எழுதிக்கீங்க. ஓகே டீச்சரா இருந்திருக்கேன், ஆனா இப்ப இல்லங்கிறதா உண்மை. ஐ ஹவ் பீன் a டீச்சர். நான் இருந்திருக்கேன்யா, எனக்கு தெரியும் அந்த சீட்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னு. ஐ ஹவ் பீன் இருந்தேன். Now நோட் பண்ணிக்கீங்க. ஐ ஹவ் பீன் a டீச்சர். இது ரொம்ப முக்கியம். இப்ப do போடலாமா? இப்ப பாருங்க, I do not do my homework. நோட் பண்ணிக்கீங்க. I do not do my homework. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் எனது வீட்டு ஹோம்வொர்க்கை செய்யவில்லை. இந்த டூக்கு என்ன அர்த்தம்? இதுதான் பாருங்க, இந்த டூ இல்லையா, இது வந்து செய்யறது மெயின் வெர்ப். இந்த டூ இருக்கு பாத்தீங்களா, அந்த செய்திருக்கவில்லை. பாருங்க, இந்த இருக்குன்னு வருது பாத்தீங்களா, அந்த இருக்குதான் இது. செய்யறதுன்னு வருது பாத்தீங்களா, அதுதான் இது. வாவ், இந்த டூ தான் நம்ம இங்க போடுற 23 டூல வார்த்தையில வர்றது இந்த டூ. இப்ப பாருங்க, did. எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. I did not do my homework. இது புரியுதா? பாருங்க, என்னால் வீட்டு படம் செய்ய முடியவில்லை. நான் ஹோம்வொர்க் பண்ணல. இந்த பாத்தீங்களா, பண்ணி இருக்கவில்லை. இருக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பாஸ்ட்ல வர்றது. இந்த இடத்துல செய்யறது, இந்த டிட் தான் இது. இது போடலாமா? இப்ப போடலாம், உங்களுக்கு புரியும் பாருங்க. அதே டிட் இருக்கு. I did do my homework. நான் என்னுடைய ஹோம்வொர்க்கை செய்து இருந்தேன். I did my homework. நான் செஞ்சுட்டேன். முடிஞ்சு. இப்ப அது இந்த ஒண்ணும் இல்ல, டிட்ட ரெண்டா உடைச்சிருக்காங்க. டிட்ட ரெண்டா உடைச்சா என்ன வரும்? நேத்து கத்துக்கிட்டோமா? did plus do. டிட்ட ரெண்டா எப்படி உடைப்பீங்க? did plus do. அந்த did plus do தான் இங்க வந்திருக்கு. அதே did plus do தான் இங்க வந்திருக்கு. ரைட்? பாத்துக்கலாம், குயிக்கா பார்க்கலாம். ஒரே லாஸ்ட் டேபிள் மட்டும் போட்டுறேன், இதை மட்டும் முடிச்சிடலாம். இப்ப do did வந்திருக்கு. does போடுங்க. does. when does he come? இப்ப சொல்லுங்க, நேத்து கத்துக்கிட்டதுதான். when does he come? அவன் எப்ப வருகிறான். அவன் எப்ப வருகிறான்? when does he come எழுதிக்கீங்க. அவன் எப்போ வர்றான். நல்லா பாத்துங்க. when does he come, do did does. right. now have. I have done it. I have done. நான் செய்து நல்லா பாருங்க. நான் செய்து, இங்க என்னது? இன்னைக்கு பார்த்தது முதல் டென்ஸ். செய்திருக்கிறேன். நான் செய்து இருக்கிறேன் தான் have. வா, நான் செய்திருக்கேன். குயிக்கா போடலாமா? முடிச்சிடலாம். had. I had done. நான் செய்து முடித்து விட்டேன். இருந்தேன். நான் செய்திருந்தேன். ஓகே, நான் போயிருந்தேன். நீங்க போடுங்க, கான போடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். I had gone. நான் இருந்தேன். has. she has gone. அவள் போயிருக்கிறாள். அவ்வளவு. இப்போ ஒரே ஒரு டேபிள் மட்டும் முடிக்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபைனல் டேபிள் it will take அவ்வளவுதான், ஒரு 10 minutes தான். அடிச்சு கடன்னு உருட்டுறோம். அதை முடிச்சாலே உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன கேப் இருந்தா கூட ஃபில் ஆயிடும். she has gone. has, had, have, does, did போட்டாச்சா? எல்லாமே அந்த 23 வார்த்தையும் நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். அது ரொம்ப ஈஸி தான், ஒண்ணும் கஷ்டம் இல்லை. now I'm going to do one thing here. All right.